நிழல் இலக்கிய தரம் உங்களுக்காக. என்னுடைய இனிய நண்பர் இங்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய காப்பாக்குடி செல்வமணி அவர்களே, நூலாசிரியர் நிலகண்ட பிரம்மச்சாரி என்ற நூலின் இந்த நாடக நூலின் ஆசிரியர் கோமதி சங்கர் அவர்களே, நண்பர் தோழர் கோதைமாறன் அவர்களே, இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு தம்பி சக்தி வேலாயுதம் அவர்களே, கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரபு, மற்ற இனிய அவரது வாழ்த்துறை வழங்கிய தோழர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கேட்குதா? ஒரு நல்ல மாலை பொழுது ஒரு நூலை அறிமுகப்படுத்துவது என்பது, அதுக்காக நான் சில குறிப்புகளை எடுத்து கொண்டு வந்தேன். இதில் வேடிக்கை என்னன்னா, தலைமை உரையில் இருந்து முன்னிலை உரை, வாழ்த்துறைகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொருத்தரும் இந்த நாடகம் பற்றி, அதில் குறிப்பாக அன்பு தம்பி கணபதி சுப்பிரமணியம் பேசும்போது அந்த கதை நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி உள்ள கதையையும் சொன்னார். அதில் உள்ள அவர் சொன்னதனுடைய குறைபாடை நண்பர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. இனி எனக்கு என்ன வேலை, நூலை அறிமுகப்படுத்துவது அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன செய்வேன், வழக்கம் போல் ஒரு அந்த பாடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஆலாபனையா, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி என்பது ஒரு வரலாற்று நாடகம். நமக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாம் வரலாறுன்னா என்னன்னு ஒரு சொல்லி தருவாங்க. வரலாறு அதுலேயும் தமிழ் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வரலாற்று நாவல்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும். அந்த வரலாற்று நாவல்கள் எழுதிய ஆட்கள் யாரெல்லாம்னு பார்த்தா கல்கி, சாண்டில்யன், இந்த மாதிரி, அதாவது அரசர்களை பற்றி உள்ள வரலாறு இருந்தால் அது வரலாற்று நாடகம். மற்றதெல்லாம் சமூக நாடகம் தட்டிடுவாங்க ஆசிரியர்கள். அது அப்படிதான் சொல்லி தருவாங்க. இங்கே நம்ம இதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு, நாடக வடிவில் ஒரு புரட்சிக்காரரின் வரலாற்று துளிகள். வரலாற்று துளிகள் அங்கங்கே இருக்கு. அப்புறமா நாடகம் அந்த துளிகளை அங்கங்கே வச்சுட்டு போறார். ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்து முறை. நான் அது ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டாங்க. அப்போ நாடகத்துக்குள்ள நாடகமாக ஆக்கப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சத்ரபதி சிவாஜி ரொம்ப முக்கியமான ஆள். அவன் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி., பாரதி, காந்தியடிகள், நேரு, அம்பேத்கர், பெரியார். இப்போ இந்த நான் சொன்ன பெயர்களை எல்லாத்தையும் நம்ம இன்னும் இருக்கோம். இந்த பெயர்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இவர்களை பற்றி உள்ள தகவல்கள் ஏராளம் கிடைக்கும். நூல் வடிவில் இருக்கு, அவர்களுடைய எழுத்துக்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நீலகண்ட பிரம்மச்சாரி எழுதியிருக்காரு. ஆனா அந்த எழுத்து என்பது அவருடைய வரலாற்றை சொல்லுவதாக இல்லை. அவருடைய எழுத்து அப்படி. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அவருக்கு மெட்டீரியல் கிடைக்கிறது. ரொம்ப ஒரு நாடகத்தை எழுதணும், நமக்கு தெரியுது. நாடகம் என்பது ஒரு கலை வடிவம். அது புனைவு, நாவல் புனைவு, சிறுகதை புனைவு, எல்லாமே புனைவு. வரலாறு உண்மை. தினமலர்ல ஒரு செய்தி வருது, எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் நடந்தது. ஆண்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
77 எலெக்ஷனா? ஆமா. அப்போ தினமலர்ல செய்தி வருது, பாரத பிரதமர் இந்திரா காந்தி தோற்றுவிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. நான் வாசிக்கிறேன். பாரத பிரதமர் இந்திரா காந்தி தோற்று விட்டார். கோமதி சங்கர் எப்படி வாசிக்கிறாரு? பாரத பிரதமர் இந்திரா காந்தி ரெண்டு வரலாறு தான். அப்ப எங்க என்ன இருக்குதுன்னா வரலாறும் புனைவு தான். இதைத்தான் நான் சொல்றேன். இது உங்க நம்புறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா உண்மைன்னு சொல்லியாச்சு இல்ல. வரலாறு என்பது புனைவு தான். ஏனென்றால் எழுதுறவன் சார்பு நிலையுடையவன். நான் பார்ட்டினும் இந்த கட்சியினுடைய உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய. நான் ஒரு சம்பவத்தை பார்க்கிறேன், நான் எழுதுகிறேன். இப்ப திராவிட இயக்க சார்புடையவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பார்க்கிறார்கள், அவர்கள் எழுதுகிறார்கள். வலதுசாரிகள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார்கள், அவர்கள் எழுதுகிறார்கள். மூணுமே வரலாறு தான், மூணு உண்மைதான். வித்தியாசம் இருக்குமா? இருக்காது. அப்ப வரலாறு என்பது புனைவு தானே. நீலகண்ட சாஸ்திரி எழுதிய வரலாறு, அந்த வரலாறு இன்னைக்கு பாரதிய குறை சொல்லிட்டார. என்றெந்த பேதை உரைத்தான் நீலகண்ட சாஸ்திரி பாரதியாருக்கு வாக்கியாரு. நல்ல தமிழினி சாகும் என்றெந்த பேதை உரைத்தான். வரலாற்றாசிரியர். ஆங்கிலத்தில் தான் வரலாறு எழுத முடியும்னு சொல்லிட்டார். ஏன்னா தமிழ் செத்து போகும். சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தான் நிற்கும். அதனால இது நீச பாஷை தானே. தேவ பாஷை நிற்கும். அப்போ அவர் எழுதுகிற வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாற்றாசிரியர் எழுதுகிறார். ஆரியர்கள், திராவிடர்கள் எல்லாரும் சேர்ந்த தமிழகம் இன்னைக்கு. அப்போ அந்த வரலாற்றாசிரியர் எழுதுகின்ற போது இங்க ஆரியர்கள் நம்ம சொல்லக்கூடாது பிராமணர்களை, ஏனென்றால் அவர்களும் திராவிடர்கள் தான். அப்படி சொல்ல வேண்டிய ஒரு தேவை அவருக்கு, அந்த வரலாற்று ஆசிரியருக்கு ஏற்பட்டது. அப்ப அது புனைவுதான். அதனால தான் சொல்றேன். அப்போ ஆனா வரலாறு என்ன அப்படின்னா, வரலாற்று சம்பவங்களை எழுதுகிறோம். எழுதுகின்ற போதே எழுதக்கூடியவனுடைய சார்பு நிலை கண்டிப்பாக அதுல வரும். அவ்வளவுதான், கண்டிப்பாக வரும். ஆனால் கலைப்படைப்பு என்று வருகின்ற போது அந்த சார்பு நிலை வேறு, அது சார்பு நிலை தான், அந்த சார்பு நிலை வேறு. அப்போ இந்த இவ்வளவு செய்திகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாடகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் அந்த சிவாஜி, கட்டபொம்மன், வாபுசி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு எல்லாம் சொன்னோம் இல்லையா, பாரதியை பற்றி எல்லாம். அப்போ நாடகமாக ஆக்கப்படுகின்ற போது நாடக ஆசிரியனுடைய பார்வை ஏன் நீலகண்ட பிரம்மச்சாரியை எடுக்கிறாருங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. பாரதிய அக்குவேறு ஆணிவேராக ஆய்வு செய்ததுல திருநெல்வேலிக்கு முக்கிய பங்கு உண்டு, தோமோசி ரகுநாதனுக்கு உண்டு. பாரதி காலமும் கருத்தும், பாஞ்சாலி சபதம் உரைபொருளும் மறைபொருளும், கங்கையும் காவிரியும், பாரதியும் தாகூரும் கங்கையும் காவிரியும் 6 நூல்கள் எழுதியிருக்கிறார், ஆய்வு நூல். அதுல பாரதி காலமும் கருத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது.
14 ஆண்டுகள் அந்த நூலுக்காக அவர் செலவழித்திருக்கார். ரங்கநாதனுடைய அவர் எழுதக்கூடிய முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவராக வச்சிருப்பார். A4 சைஸ் கவர். ஒன்று படிச்சுட்டாரு அல்லது எவ்வளோ யோசனை வருதுன்னா உடனே குளிச்சு ஒரு இவ்வளோ நீளத்தாள் உள்ளே போட்டு ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் இருக்கும், அது உள்ளே போட்டுருவார். எழுதி உள்ளே போட்டுருப்பார். மொத்தமாக வச்சுருப்பார். இன்னும் இருக்குது எட்டயபுரத்தில் நம்ம பார்க்கலாம். எட்டயபுரம் பாரதி மணிமண்டபத்து பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தில் ரங்கநாதன் நூலகம் இருக்குது, அங்கே இருக்குது அந்த கவர். அவர் வந்து எப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது தீர்க்கிறது வரைக்கும் தரவுகளை சேகரித்து கொண்டிருப்பார். ரகுநாதன் கூட நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி சொல்லுகிறாரே ஒழிய நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. அதுக்கு அவர் ஒரு குறைபாடும் அவர் கொடுக்க. பாரதியை பற்றி எழுதியவர்கள் வாரா எழுதியிருக்காரு. இப்படி இருந்தும் அவர் நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தவர், பேசணும். அவர்கிட்ட சிங்காரவேலர் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த குறிப்புகள் மிக குறைவு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா 8-16 வருஷம் அவர் சிறைவாசம், 16 ஆண்டுகள் சிறைவாசம். முதல்ல அந்த 8 ஆண்டு எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஆஷ் கொலையின் காரணமாக. ஆஷ் கொலையை பற்றி அந்த இதை வாசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு, நம்ம எங்கள் காலேஜுக்கு முன்னாடி தான் அப்படி கொண்டு போயிருப்பான் ஆஷா, இறந்து போன ஆஷனுடைய உடலை. அப்போ நம்ம ஆட்கள்லாம் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? சண்டான வெள்ளக்கார கலெக்டரை கொண்டுட்டான், இப்படிதானே பாளையங்கோட்டைக்காரங்க பேசியிருப்பாங்க. இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை வாஞ்சிநாதன் வந்து குற்றவாளி, தீவிரவாதி. 15 அன்னைக்கு காலையில தியாகி. காலில் சொன்ன வடிவேல் சொன்ன மாதிரி தான், அது நல்ல வாய், இது நார வாய். ஆமா, இது இந்த இந்த தன்மை இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். ஒரு நாடகத்தை அவர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அது சும்மா உள்ள விஷயம் இல்லை. அதுவும் இல்லை, நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவர் ஒருவர் இருந்து அவர் இருக்கிறாரு. அவருடைய அதுவும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் தீவிரவாத இயக்கத்தில் சிந்தனை உள்ளவர். அதே நேரத்தில் தனி மனிதர்களை கொல்லுவதால் எந்த பலனும் இல்லை. ஆஷ் கொலை அவருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் முதல் குற்றவாளி அவர். அதுக்கு காரணம் என்னென்னா, வாஞ்சிநாதனை இயக்கத்தில் சேர்த்தவர் அவர். அதுக்கப்புறம் ஒரு தனி ட்ராக், இவருக்கு தெரியாமல் ஒரு ட்ராக்கு தீவிரவாதம் வந்து ஓடுது, அதில் போய் மாட்டிக்கிட்டாரு வாஞ்சிநாதன். அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறாரு பாண்டிச்சேரியில் போய். முக்கியமாக பாபேசு ஐயர், நாகசாமி ஐயர், இவங்கெல்லாம் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, துப்பாக்கி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் வச்சுட்டு தான் அவர் இங்கே வர்றாரு. இதெல்லாம் யாருக்கு தெரியாது? நீலகண்டருக்கு தெரியாது. அப்போ மனுஷன் செய்யாத குற்றத்துக்காக இங்கே திருநெல்வேலியிலே இல்லாமல், மணியாச்சிலே இல்லாமல், அல்லது அந்த செங்கோட்டையில் இல்லாமல், பாண்டிச்சேரியில் இல்லாமல் அவர் பேர் வந்து காசியில் இருக்கக்கூடிய ஒரு பேர். அவர் ஆட்சி சாகும்போது அவர் அங்கே இருக்கார். அதை நினச்சி யோசிச்சு புழுங்கியிருப்பார்ல மனுஷன். அதை யார்கிட்ட சொல்ல முடியும்? ஜெயிலுக்குள்ள கிடக்கிறார். அப்ப யோசிக்கிறார், அவர் போய் சரணடைகிறது தான். சரணடைவதன் மூலமாக, ஆனால் அது இப்படி சரணடைந்ததுனால இந்த குரூப் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை இதில் அவர் வந்து என்னது என்ன மாறுவாங்க,
அப்ரூவர். ஆமாம், அப்ரூவர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆகலை, சொல்லப்பட்டார். அப்படி சொல்லுவோம், காட்டி கொடுத்தாங்க. அதான் காட்டி கொடுத்தவர் அப்படிங்கிற பழியும் ஏற்று. போலீஸ்காரன்லையும் நல்ல பேர் கிடையாது, இந்த இயக்கத்துலேயும் நல்ல பேர் கிடையாது. அப்போ மனுஷன் புழுங்கி புழுங்கி இருந்திருக்கார். அவருக்கு உள்ள புகுந்து அவரை இந்த நாடகத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரணும். அதுதான் அவர் செய்திருக்க வேலை. அதுக்காக தான் இத்தனை பக்கங்கள் அவர் எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆமாம், விடுதலை போரை வந்து நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், கத்தி இந்தி, ரத்தம் இந்தி. ஏன்னா ராமலிங்க பாடி வச்சிருக்காரு, கவிஞர் ராமலிங்க பாடி வச்சிருக்கிறாரு. நம்ம கத்தி இந்தி, ரத்தம் இந்தி, யுத்தம் வந்து வருகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தியானமாக சுதந்திரம் வாங்கணும். அஹிம்சையினுடைய இடம் முக்கியமான இடம் இருந்தது, அதை நான் மறக்கவில்லை. சத்தியாகிரகம், மகாத்மா காந்தியினுடைய சத்தியாகிரகத்துக்கு முக்கியத்துவம் இருந்தது. மகாத்மா காந்தி சொடக்க போட்டு கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி நின்னாங்க. அந்த ஆட்கள், அந்த பர்சனாலிட்டி இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜாலியன்வாலாபாக் நடந்திருக்கேன். எவ்வளவு பேர் கூட்டம், வேலூர் கழகம், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே. எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்போ எத்தனையோ போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. அதை இருக்கணும். அப்போ இதெல்லாம் இவருக்கு, நீலகண்டருக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம் பார்க்கும்போதே தெரியும். பாபுசி திலகரை ஏற்றுக்கொள்கிறார், கோகலையை மறுக்கிறார். கோகலே சாமியார் இருந்தார். கோகலை பாட்டிலே இருக்கு, கோகலே சாமியார். மகாத்மா காந்தியை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவருடைய அவர் பின்னாடி மக்கள் திரண்டு இருப்பதை அவர் பார்க்கிறார். அதனால தான் வழுகனியம்மான், இந்த பாட்டை கூட இதில் சொல்கிறார். வழுகனியம்மான் இந்த வையத்து நாட்டில் உள்ள தாழ்வுற்று விடுதலை தவறி கட்டு வாழ்வற்று நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா. அதனால அந்த 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 தன்மையெல்லாம் நீலகண்டர் இவற்றையெல்லாம் பார்த்து அதுக்குள்ள வர்றார். அதை இனி பாத்திரங்களாக அவர் ஆக்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் என்னன்னா, அதை எழுதுகிற முறை ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல ஒரு சாமியாரை, அந்த சாமியாருக்கு பேர் என்னது, ஓம்கார் சுவாமிகள். அதுலேயும் சத்குரு ஓம்கார் சுவாமிகள். அந்த சுவாமிகளை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போகிறார். ஆமாம், சங்கரகிருஷ்ணன் பார்க்க போகிறார். அப்படி பார்க்க போகிறத முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கை அந்த நாடக புத்தியோடு சேர்த்து எழுதுகிறார். அது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு அண்ணாவினுடைய நாடகங்கள்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம், பவர்ஃபுல்லான நாடகங்கள். அண்ணாவினுடைய நாடகங்கள் அப்படி நிற்கும். அது படித்த உடனே அப்படி உட்காந்து தரையில் உட்காந்து படித்தா அப்படி ஒரு ஸ்டெப் இருந்துச்சு நிற்போம். அந்த அளவுக்கு அதில் பவர் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். அந்த அந்த நாடகங்கள் அதில் வந்து அவருக்கு இந்த டெக்னிக் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக திரைவிலகிறதுன்னு இருக்கும். இவர் அப்படி இல்லை. இன்னைக்கு உள்ள மாடர்ன் நாடகங்களை பார்க்குறாரு. அதனால் என்ன செய்கிறாரு, ஸ்டேஜை பிரிச்சிருக்காரு. ஸ்டேஜில் நீலகண்டருக்கு 2 கேரக்டர் இருக்கு, 2 ஆள் நடிக்கிறார். அதில் ஒருத்தர் நீலகண்டர், இன்னொருத்தர் ஓம்கார சுவாமி. லைட்டு அங்கே ஃபோக்கஸ் ஆகுது, இங்கெல்லாம் இருளாயிடும். அடுத்தது இந்த லைட் ஆஃப் ஆகும், அங்கே லைட்டு போடும். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை அவர் அப்படி கொண்டு வர்றார். சரிதான் நான் சொல்கிறது. இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு தான்
அந்த நாடகங்களை அவர் வந்து நாடகத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த இந்த இதில் நீலகண்ட ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, சத்குரு ஓம்கார் சுவாமிகள் இது அவ்வளவும் நீலகண்டத்துக்குரிய பெயர்கள், இந்த நாடகத்தில் வரக்கூடிய பெயர்கள். அவர் இவ்வளவு தீவிரவாதம் பேசியவர்கள் கடைசியில் என்ன மாறுறாரு அப்படின்னா ஓம்கார சுவாமிகளாக மாறுறாரு. மாறுறதுக்கான காரணம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம், இந்த ரொம்ப தீவிரவாதம் பேசுவாங்க தெரியுமா, கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே உண்டு, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி அல்லது நக்சலைட்ஸு, இதெல்லாம் ரொம்ப தீவிரவாதம் பேசின ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒன்று சாமியாராக போவாங்க, அல்லது மார்க்சிசத்தை விட்டுட்டு வேற ஒரு இசத்துக்குள்ளே போவாங்க. எனக்கு தெரிய ஒரு தோழர் இருக்கிறார் மதுரையில், வயசு கிட்டத்தட்ட 75 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் இன்னும் தேடப்படக்கூடிய, கர்நாடகாவுக்குள்ள இன்னும் தேடப்படக்கூடிய குற்றவாளி. அவருடைய சில அரசியல் தொடர்புகள் காரணமாக அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சைக்கோ அனாலிசிஸுக்கு போயிட்டார். சைக்கோ அனாலிசிஸ் உளவியல் பார்வையில் அவர் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கார், அது வேறு விஷயம். அதுக்காக பத்திரிகையே நடத்துறாரு. அது பெரிய தியரி. சிக்மண்ட் ஃப்ராய்டை வந்து சாதாரணமாக தூக்கி அவர் செக்ஸ் பேசுகிறவர்னு தூக்கி போடக்கூடாது. அவ்வளவு ஈஸியாலாம் தூக்கி போடுற ஆள் இல்லை. அவ்வளவு நாம் பார்க்கக்கூடிய கனவுகளுக்கு இன்டர்பிரட்டேஷன் விளக்கங்கள் தருவார். அவருடைய சீடர்கள் இவங்க எல்லாம் லக்கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் லக்கானை தான் அந்த ஆள், இவர் நான் சொல்லக்கூடிய ஆள் அப்ளை பண்ணி, அவர் வந்து தலைமறைவு வாழ்க்கையே பெரும்பாலும் வாழ்ந்த ஒரு மனிதர். கடைசியில் இப்படி அதி தீவிரவாதம் பேசக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒன்று சமயத்துக்குள்ளே போய் முடங்கிடுவாங்க, அல்லது ஏன்னா இங்கேயுமே சமயத்துக்குள்ளே முடங்கினவங்க இருக்காங்க. இவரும் இருக்காரு, இன்னும் கேரக்டர்ஸ் இருக்கு. அவர் பேர் பாவேசு ஐயர் இருக்கார். ஆமாம், அரவிந்தர். எவ்வளோ எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம், நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். வஉசி தான் கொஞ்சம் திமிரிட்டு கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் எதையுமே ஆனால் அவர் பக்திமான், அது வேற விஷயம். ஆனால் திருக்குறளுக்கெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், நான் கூட அந்த இதில் சொன்னேன், அந்த திருவள்ளுவர் பேரவையில் நான் பேசும்போது ட்ரெமண்டஸ். அந்த வயசில் அப்படியெல்லாம் யோசிக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, அப்படி அதுக்கப்புறம் வந்து சங்கரகிருஷ்ணன், 2 சங்கரகிருஷ்ணன்கள் வர்றாங்க. இவர் சங்கரகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் முதல்ல தொடக்கத்தில் நம்முடைய ஓங்கார சுவாமிகளோடு வந்து அவரை பார்த்து பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். இன்னொரு சங்கரகிருஷ்ணன் இந்த செங்கோட்டையில் உள்ள ஒருத்தர். அப்புறம் பாவேசு ஐயர், வாரா, நாகசாமி, பாரதி, செல்லம்மா பாரதி, சகுந்தலா பாரதி, வஉசி, பத்மநாப ஐயர், ஓட்டப்பிடாரம் ஆடசாமி, மடத்துக்காடு இல்லையா, மடத்துக்கடை, சிதம்பரம் பிள்ளை, வாஞ்சிநாதன், கண்ணுப்பிள்ளை, சுரேந்திரநாத் ஆர்யா, அப்புறம் சிங்காரவேலர், அரளி நெல்லையப்பர், குவளை கிருஷ்ணமாச்சாரி, ஹரிஹர சர்மா, வைத்தியர், சிறை அதிகாரிகள், ஹிந்து ஆசிரியர் கஸ்தூரி சீனிவாசன், ஜேசி குமரப்பா, மகாத்மா காந்தி, இவ்வளவு கேரக்டர்ஸு இதுக்குள்ளே வருது. அப்படி ஊடாடுறதுல ரொம்ப கவனமாக அதை எடுத்து வைக்கிறார். அதுதான் அதில் அவருடைய எழுத்து முறையில் நான் வந்து இதுக்கு முன்னாடி நாவல் எழுதியதாவது பழக்கம் இருக்கா, எழுதியிருக்கீங்க. அந்த ஒரு தன்மை காணப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு பாத்திரங்களுக்குள்ளும் நான் வாசிக்கும் போது நான் கற்பனையில் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், அவரை படிக்கிறேன்னு வைக்கிறேன், யாரை ஓங்கார சாமியார் படிக்கும்போது இப்படி இன்னும் படிப்பேன். இன்னும்னா மனசுக்குள்ள உட்கார்ந்து தான் இருப்பேன் இங்கே. அதுக்கப்புறம்
சங்கர கிருஷ்ணனாக இருந்தால் இப்படி இருந்தது, இப்படி மனசுக்குள்ள என்னையே நான் திரும்பிவிடுவேன். அப்போதான் அது அந்த அந்த நாடகத்தை வாசிக்கக்கூடிய சுவாரஸ்யம் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப திக்கான ஒரு நாடகம் இது. நான் சொல்கிறது திக்னஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அடர்த்தியான தகவல்களை ஏராளம் நம்ம கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு இடத்துல அவர் யாருங்கிறதுக்கு நம்ம சொல்கிற ஓங்கார சுவாமிகள் சொல்கிறார், பலாத்கார இயக்கம் என்பது ஆயுதம் தாங்கிய யுத்தம் என்றே நான் நம்பி வந்தேன். ஆயுதம் தாங்கிய யுத்தம் என்றே நான் நம்பி வந்தேன். அப்படியான நேரடி போரை எதிர்பார்த்துத்தான் நான் சந்தித்தவர்களிடமெல்லாம் சொல்லியும் நம்பிக்கை கொடுத்தும் வந்தேன். ஆட்களை சேர்த்துருக்காரு, நிறைய பேரை சேர்த்துருக்காரு அவர். தனிநபர் கொலையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு ஆஷ் கொலை பற்றி எதிர் விமர்சனங்கள் நிறைய வருது. அது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து அதிகமாக ஆஷ் கொலை பற்றி வருகிறது. ஆஷ் வந்து ரொம்ப நல்லவர், இவர் சனாதனத்தை காப்பதற்காகத்தான் கொலை செய்தார். அதுக்கு ஆதாரமும் இருக்கு. அவர் பாக்கெட்டில் இதில் வருதுங்க, அவருக்கு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சீட்டு. சொல்லப்போனா இவர் இல்லை காட்டி கொடுத்தவர் வாங்கினாங்க. அந்த பாக்கெட்டுக்குள்ள சீட்டை இருந்துச்சு சாப்பிடி ஆளுக்கு. அப்போ நமக்கு பின்னாடி உள்ளவன் மாற்றப்பட்ட ஒரு எண்ணம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. தெளிவான இடம் அது நீங்கள் கொண்டு வர்றது. ரொம்ப அற்புதமாக அதை கொண்டு வருகிறார். வாஞ்சிநாதன் உடனே எனக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னா சினிமா நடிகர் பாலாஜி. வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சுக்குவார்ல, கப்பலோட்டிய தமிழன்ல, அவ்வளவு பிரமாதமான பர்சன். அப்படியெல்லாம் கிடையாது வாஞ்சி வந்து ஒரு பொண்ணையும் வச்சுட்டு ரொம்ப மெலிஞ்ச ஒரு ஆள். இது ஆஜானுபாகுவான ஆள் இல்லை பாலாஜி, அது அல்ல. அப்போ தனிநபர் கொலையில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, சம்மதமும் இல்லை. ஆனால் சில நாட்களாக பாரிஸில் இருந்து பாபேசு ஐயருக்கு வந்திருக்கும் செய்தியின் அடிப்படையில் அவர்கள் தனிநபர் கொலைகள் பற்றி பேசத் தொடங்கினார்கள். அந்த முரண்பாடு முற்றவே அவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து பேசினார்கள். அவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டே பேசியிருக்காங்க நீலகண்ட பிரம்மச்சாரியார். என் மீது ஐயமும் கொண்டார்கள். அதிலும் நாகசாமி என்னை போலீஸ் உளவாளி என்றே சந்தேகம் கொண்டு விட்டார். என்னை தர்மாலயத்தில் இருந்து வெளியேற்றவும் செய்தார். இது அரவிந்தருக்கு தெரிந்திருக்கும், பாரதியாருக்கு தெரியாது. ஏன்னா பாரதியார் இவர் ரொம்ப நம்பியிருக்கார். அதனால பாரதியாருக்கு பாரதி அது கவிஞன் பார்த்தீங்களா, உணர்ச்சி வசப்படுற ஆளு. இல்லாட்டினா மகாத்மா காந்தியை பாராட்டுற காலத்துல இவங்களுக்கு மகாத்மா காந்தி மேல உடன்பாடு கிடையாது. அப்பந்தான் வாழ்க நீயம்மான்ங்கிறத பாடுறாரு. ஒரு பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்து அந்த பாட்டையே அவர் பாடும்போதே அதுல அவங்களுக்கு புரிய முடிகிறது. அவர் அப்படி செய்யலை அப்படின்னு. இந்த அப்போ பாரதி நீலகண்டர், அதுக்கப்புறம் நீலகண்டருடைய சாவு, பாரதியினுடைய சாவு நீலகண்டருக்கு தெரியும். நீலகண்டரை கொள்ளி வைக்க சொல்கிறாங்க, அவரை முடியாதுங்கிறாரு. அந்த சம்பவங்கள் எல்லாம் அதுக்குள்ள வந்துடுது. அதில் என்னன்னா வரலாற்று செய்திகள் இதில் ஒரு 80%. ஆனால் அதே நேரத்தில் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியாக இருந்து ஓங்கார சுவாமிகளாக மாறிய பின் அவருடைய மன ஓட்டத்தை இவர் கற்பனை எழுதுகிறார். இதுதான் இந்த நாடகம். அவருடைய மன ஓட்டத்தை இவர் கற்பனை செய்து எழுதுகிறார். கற்பனை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம், இன்னும் தரங்கள் இருந்தார்.
இருந்தால். ஆனால் வேற வழி இல்லை. ரொம்ப அற்புதமாக படைக்கப்பட்ட ஒரு நாடகம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த ஒரு தோழர், பிஎஸ்என்எல் தோழர் இல்லையா, தமிழ் வாத்தியார்கள் எல்லாம் அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் செய்யாத ஒரு வேலையை ஒரு பிஎஸ்என்எல் அதிகாரி செய்கிறார். அதுதான் அது முக்கியம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனை முறை, எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது அதில் முக்கியமானது. அடுத்தது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஐயராக இருந்தால் கூட பரவாயில்ல, வந்து நீலகண்ட பிரம்மச்சாரிய அவர் ஆமாம் அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்படி இல்லையா? இல்லை அப்படி இல்லை, அப்படின்னு இல்லை. அப்போ என்னன்னா, இவர் மனசுக்குள்ள வரலாற்றை வாசிக்கும் போது இப்படி ஒரு கேரக்டர் வெளியில தெரியாம இருக்காரு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆசாமியாக இருக்கணும். ராகுல்ஜி இருக்காரு. ராகுல்ஜியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவர் நிறைய எழுதிட்டார். உலகம் முழுக்க ராகுல் சாங்கிருத்தியாயன் அவர் வந்து உலகம் முழுக்க சுற்றி இருக்காரு. எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டார். பௌத்த துறவியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கம்யூனிஸ்டா மாறிட்டார். இவர் ரிவர்ஸ். தீவிரவாதம் எல்லாம் பேசி அது வந்து ஒரு மாதிரி அந்த ஜெயில் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த ஜெயிலிருந்து வந்த பிறகுதானே நம்முடைய அரசியலை எப்படி ஒதுங்கினாரு நம்முடைய வாவுசி. அதே மாதிரி ஆனால் அவருக்கு குடும்பம் கோத்திரம், அங்கே தூத்துக்குடி வாழ்க்கை அல்லது ஓட்டப்படாத வாழ்க்கை, அது வந்து சந்தோஷமா இருந்தது. அவரோட இலக்கிய பணியின் ரொம்ப முக்கியமானது. அவர் இன்னைக்கு சில செய்திகளை சொன்னார். ஆமாம், நாங்கள் வந்து இல்லந்தோறும் இலக்கியம், இல்லந்தோறும் இலக்கியம். ரிட்டையர்ட் ஆன போது சும்மா கிடக்க முடியல. அதான் சொல்றேன். அதைத்தான் நான் வந்து என்னுடைய மொழியில சொல்றேன். அவ்வளவு அதை வந்து தாக்குறது இல்லை. நானும் அப்படிதான் சும்மா கிடக்க முடியாதுல்ல. இது எதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அல்லது ஆராய்ச்சி கூட்டம் நடத்திக்கிட்டு, கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்கள் நடத்திட்டு, ஊரை முந்தின வாரம் திருச்சி கலை இலக்கிய பெருமன்ற செயற்குழு கூட்டம். என்னது இது? கைகாசு தெருவு வெளியே போகிறோம். சார் வீட்டில் அப்படிதானே நினைப்பாங்க, தண்ணி வச்சு விட்டுட்டாங்க, அது வேறு விஷயம். இது தேராதுன்னு அதை சொல்கிறேன். இதெல்லாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினச்சா, அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டஃப்பு, நம்ம வாவுசியிடம் இருந்த வாசி, அது வந்து அவர் பாதுகாப்பு. நீலகண்டருக்கு சிறை வாழ்க்கை அவரை காலி பண்ணி அவரை இதோடைய நான் வந்த பிறகு சிங்காரவேலரோட தொடர்பு இருக்கு. சிங்காரவேலர் பிரசுரங்களை கொண்டு போய் மக்களிடம் கொடுக்குறாரு. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவரை பிடிபடுறாரு போலீஸ் வந்து போலீஸ்கிட்ட மாட்டின உடனே இவருடைய பூர்வாசிரமத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆஷ்கொலையோடு சம்பந்தப்பட்ட ஆளு. அதனால இவன் அடுத்தது சும்மா கிடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து அதை 8 ஆண்டாக குறைக்கப்பட்டு. அதனால இந்த நூலை வந்து நான் ஞாபகத்தான் பேசியிருக்கேன். அது காரணம் என்ன அப்படின்னா, நம் நூலை நாம் படித்து வாசிக்க வேண்டும். வணக்கங்க, வாசிக்க வேண்டும். ஒரு எழுத்தாளருக்கு அதுதான் மகிழ்ச்சி. அன்னைக்கு பேராசிரியர் சிவசுப்ரமணியன் சொன்னார், எப்பா என்ன சார் எத்தனை நான் வந்து அவருடைய பயோடேட்டா ஒன்று தயாரிக்கிறது, என்னெல்லாம் அவார்டு சார் கிடச்சிருக்கேன்னு. அவார்டை அவர் தூர போடப்பா. நேற்று ஒரு வாசகன் பேசினான், அந்த புக்கை பற்றி வாசிச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறாரு. அதுதான் எனக்கு அவார்டு. அதே மாதிரி நாமளும் இந்த நூலை வாங்கி வாசித்து அபிப்பிராயம் அவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்னும் உங்களிடமிருந்து பல செய்திகள் இருக்கின்றன, அவற்றை எதிர்பார்க்கிறோம், சமூகத்துக்கு தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும்